ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னே. டீகம்ப்ரஸர் லாக் இன்ஜினுக்கு நம்ம டீசல் புல்லட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அதில் சொல்லியிருப்பேன். அது ஆனால் நிறைய பேர் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இருட்டில் எடுத்ததுன்னு. அது ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ தான். அந்த வீடியோவில் விட இந்த வீடியோவை ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். இது என்னுடைய டீசல் புல்லட்டுடைய சைட் லாக் தான். நான் ஒரே சாவியில் எல்லா சைட் லாக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா லாக்கும் ஒரே சாவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம இன்ஜினுடைய டீசல் புல்லட்டுடைய சாவி ப்ளஸ் டேங்க்கு கவருடைய சாவி ப்ளஸ் சைட் லாக் சாவி எல்லாம் ஒரே மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஒரே பூட்டாக மாற்றியாச்சு. இந்த பூட்டு அதுலேருந்து கழட்டின பூட்டு தான். ஏன்னா இதுக்கு மட்டும் தனி சாவி. அதனால் இப்போ எல்லாத்துக்குமே ஒரே சாவி தான் இருக்குது. இந்த ஒரு பூட்டு சும்மா இருந்தது. சரி, இதை வச்சு ஒரு டீகம்ப்ரஸர் லாக் செட் பண்ணலான்ட்டு அது மேலே ஒரு பேப்பர் வச்சு அந்த பேப்பர் மேலே அதனுடைய அவுட்லைனை வரைஞ்சி ப்ளஸ் எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து இந்த ரெஃபரன்ஸாக இந்த பேப்பரை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதனுடைய சைஸு. இந்த சைஸில் ஒரு பிளேட்டில் நம்ம ஹோல்ஸ் போட்டு அதை வெல்டு பண்ணி டீகம்ப்ரஸர் லாக் செட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு மோல்டாக ஒரு ரெஃபரன்ஸ் மோல்டு, அதாவது ஒரு அந்த இடத்துல வச்சு பார்க்குற மேனுவலாக வச்சு பார்க்குறதுக்கு ஒரு மோல்டிங் மாரி ரெடி பண்ணுறோம். இது காட்டன் அட்டையை எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த க்ரீன் கலர் பேப்பரில் இருக்கிற மாதிரி இதில் ரவுண்ட் போட்டு இதை மார்க் பண்ணியாச்சு. இந்த எல் பொசிஷனே போதும். இந்த சைடில் ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு பீஸ் இருக்கட்டும்னு சொல்லி வச்சேன். இப்போ நம்ம இப்போ செட் பண்ணி பார்க்க கொள்ள இது எல் பொசிஷன்லேயே இருக்கிறதுக்காக சைடில் ஒரு அட்டை தேவைப்படுது. அதனால் இந்த அட்டையை நான் சும்மா ஒரு சைடில் இது பண்ணிக்கிட்டேன். ஆனால் சப்போர்ட்டுக்கு ஒரு முக்கோண வடிவிலான ஒரு இரும்பு சைடில் ஒரு பட்டையை கொடுக்கலான்னு இருந்தேன். பட் ஆனால் கொடுக்கல. அது ஏன்ற காரணம் வீடியோவில் சொல்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா, இப்போ ஏன் இதை நீட்டாக கட் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல தான் நான் அந்த டீகம்ப்ரஸர் லிவர் ஹேண்டில் வச்சுருக்கேன். அதுக்கான அந்த ரோப் போகிற வழி இந்த ஹோல்ஸ் வழியாக தான். இது ஒரு ரவுண்டு ஹோல்ஸாக போட்டால் நம்ம மேலே கீழே சப்போஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைன்றதுக்காக நீட்டில் போடலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆனால் அதையும் நீட்டில் போடல. ஒரே ஒரு ரவுண்டு ஹோல்ஸாக தான் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்த அளவுக்கு சாய்வாக இருக்குன்னு. மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன். பட் ஆனால் அந்த கோடுக்கு கீழே இருக்கிறது எவ்வளோ நம்ம கிராஸாக கட் பண்ணிடுறது தெரியும். அதுக்காக தான் இந்தமாரி கட் பண்ணேன். அதுமாரி தான் இந்தமாரி ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கிராஸாக இருக்குது. இது ஏன் சாய்வாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டே இன்ஜினுடைய வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டே இன்ஜினுக்கும் வண்டியோடைய சேஸுக்கும் வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டே கொஞ்சம் இந்தமாதிரி கிராஸாக இருக்குது, சாய்வாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கீழே பேஸு, அதாவது இந்த லாக்குடைய பேஸ் சாய்வாக இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி அதை சாய்வாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவு ஒரு சாய்வில் இருக்கும். அதை நம்ம செட் பண்ணும்போது அந்த லாக் கரெக்டாக ஒரு சமதளமாக இருக்கும். அதுக்காக அந்த இடத்த நான் அந்த பொசிஷனில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கும். நான் இந்த ஹோல்ஸ் எந்த பக்கம் இப்போ இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் உட்கார போது இப்போ நம்ம சாவி ஆன் பண்ணும்போது இதில் இருக்க அந்த கீ ஆன் பண்ணும்போது இதில் பிஸ்டன் உள்ளே போயிட்டு வெளியே வரும். அது வெளியே வரும்போது டீகம்ப்ரஸருக்கு தலைக்கு மேலே இருக்கும். அந்த டீகம்ப்ரஸரை கீழே விழாமல் தடுத்துக்கும். அவ்வளோதான் இதனுடைய வேலை. இந்த பிஸ்டன் தான் டீகம்ப்ரஸரை தடுத்து நிறுத்த போகுது. அதுதான் லாக் பண்ண போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பொசிஷனில் இந்த இடத்துல தான் உட்கார போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டீகம்ப்ரஸருக்கும் இதுக்குமே ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இதனுடைய பாட்டத்தை நம்ம கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நேரான பொசிஷனில் வச்சு பிடிக்கும்போது இந்த டீகம்ப்ரஸர் எட்ஜு எங்கே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்குது. அந்த 1/2 இன்ச் இந்த ஒரு விரல் அளவுக்கு கேப் இருக்குது. அதனால் இதை இப்போ எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு ஏற்ற அளவுக்கு கீழே கட் பண்ணணும். இது மெஷர் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா இதை மெஷர் பண்ணும்போது இந்தமாரி கீயை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிஸ்டன் கீழே இறக்கிட்டு
அதை அளவு எடுத்துங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சாவியை ஆஃப் பண்ணும்போது அந்த லிவர் மேலே போயிடும், அப்போ ஃப்ரீ ஆகிடும். அதனால் அளக்கும்போது அந்த லிவர் வந்து கீழே இருக்கிற மாதிரி, அதாவது அந்த கீயை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த லிவர் கீழே இறங்கியிருக்கும். அந்த பொசிஷனில் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் இருக்குது. இந்தமாரி ஒரு பிஸ்டன் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த லிவருக்கு மேலே ஹேண்டிலில் வச்சிருக்க லிவருக்கு போகிற கேபிள், இந்த ஒயரு. இதுக்காக தான் வந்து நான் அந்த இடத்துல நீட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன் அந்த மோல்டில். ஏன்னா அந்த ஒயர் வந்து இந்த ஒயர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல லாக் வச்சு வெல்ட் அடிச்சிட்டுனா மறைச்சிக்கும்ல, ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதனால் அதில் ஒரு ஹோல்ஸ் இருந்தால் தான் அந்த லிவருக்கு அந்த பக்கம் அந்த ரோப்பை தள்ள முடியுன்றதுக்காக அதில் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செட்டப் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதனுடைய வீடியோ வேணும்னா வந்து அது லிங்க்கை வந்து நீங்கள் ஐ பட்டனில் தரேன், பார்த்துக்கோங்க. இதுதான் டீகம்ப்ரஸரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த மோல்டில் இருந்த மாதிரி அந்த க்ரீன் கலர் பேப்பரில் ரவுண்ட் போட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸை வச்சு இந்த இரும்பு பிளேட்டில் மார்க்கை வந்து மார்க் பண்ணிவிட்டு பென்சிலில் கடையில் கொடுத்து அது ஹோல்ஸ் போட்டு அதில் ஸ்க்ரூவும் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுலேயே வந்து இந்த சைடில் வந்து நான் நீட்டில் கட் பண்ணேன் பார்த்தீங்களா, அது வந்து நீட்டில் தேவையில்லன்னு சொல்லி வெல்டர் வந்து ஒரு ஹோல்ஸாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஹோல்ஸை போட்டார். அவருமே வந்து பக்காவாக எல்லாமே செட்டிங்கோடு வந்திருக்கியே, ஒரு பிளானோடு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டினார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வைக்கிற அந்த பீஸ் வந்து சைடில் ஒரு எல் மாரி கொடுக்கலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவுமே வேணான்ட்டார். ஒரு கரெக்டான டேக்காக வச்சிங்கன்னா 1 டன் வரலும் வெயிட் தாங்கும். அது இதுக்கு எதுக்குப்பா, இதுனா வெயிட்டாக தூக்க போகுது, சும்மா ஒரு லாக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல் மாரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அந்த சைடு பட்டை வேணான்ட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா, பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. வண்டியில் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணுவா, நம்ம அப்படியே வெல்டு வச்சுக்கலாம், செக் பண்ணி பார்த்துட்டு வெல்டு வச்சுக்கலான்ட்டு செக் பண்ணி பார்த்தாச்சு. கரெக்டான ஹைட் வந்துருச்சு, கரெக்டான ஹைட்டில் இருக்குது. அதனால் வந்து இந்த பொசிஷனில் வச்சு பிடிப்பா வெல்டு அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிட்டாரு. இதில் லாக் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. இதில் ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போட்டு வெல்டு அடிக்கிறது. இந்த வெல்டிங் ராடே ₹100 எஸ்எஸ் வெல்டு ராடு அப்படின்ற மாதிரி சொன்னார். 300 வாங்கிட்டார். ஆனால் லாக் என்கிட்ட இருந்தது. இது ரெடி பண்ணுறது ஒரு 300 ஆகிடுச்சு. லாக் என்கிட்ட இருந்தது. சப்போஸ் ஒரு ₹200 லாக்னா கூட ஒரு ₹500 ஆகும்னு நினைக்கிறேன். பக்காவாக வெல்டு அடிச்சிட்டாரு. அவ்வளோதான், வெல்டிங் வேலை முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு புள்ளி வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவர் வெல்டு அடிக்கும்போது அந்த வெல்டு ராட் பட்டு ஒரு ஸ்பார்க் ஆகி வெல்டு ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாவி போட்டு நான் ஆன் பண்ணுறேன். இந்த பிஸ்டன் ராடு வந்து எப்படி வெளியே வருது பாருங்கள். வெளியே வந்து டீகம்ப்ரஸரை லாக் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இன்ஜின் கிக் பண்ணாலும் சரி, செல்ஃப் போட்டாலும் சரி, இந்த லிவர் கீழே இறங்க போகிறதில்ல. இப்போ சாவியை ஆஃப் பண்ணுறேன், லிவர் கீழே இறங்கிடுச்சு. இதுதான் இந்த ஒரு வேலைக்காக தான் டீகம்ப்ரஸர் லாக் செட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடிஷ்னலாக வந்து அதில் ஒரு ஹோல்ஸ் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் வந்து எங்கள் மாமாவுடைய டீசல் புல்லட்டில் இருக்காது. அதனால் அவருக்கு வந்து அந்த டீசல் புல்லட் டீகம்ப்ரஸரில் ஒரு லாக்கு டீகம்ப்ரஸர் லிவர்லேருந்து ஒரு ரோப் போட்டு ஹேண்டில் போட முடியாமல் இருக்குது. ஹேண்டிலில் ஒரு லிவர் வைக்க முடியாமல் இருக்குது. அதனால் சரி, இந்த மாதிரி நம்மளது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இது வச்சேன்னா, டீகம்ப்ரஸர் லாக் வச்சா நம்ம அந்த டீகம்ப்ரஸர் லிவர் ஹேண்டிலில் வைக்க முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸை போட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி டீகம்ப்ரஸர் லாக் செட் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் அப்புறம் யோசித்து சரி இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த போல்டு வந்து ஒரு ஹோல்ஸ் நடுவில் இருக்கும். இது வந்து நம்ம டீசல் புல்லட்டுடைய கிளச் ஒயரில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சென்டரில். கரெக்டாக வந்து நம்ம கிளச் பாக்ஸுக்கு மேலே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும். அந்த 2 போல்டை வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கிளச்சை வந்து டைட் பண்ணலாம். அந்த டிஸ்டன்ஸ் குறைச்சா கிளச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், லூஸ் ஆகும். அந்த போல்டை தான் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போட்ட அந்த ஹோல்ஸ் வழியாக இதை விட்டுட்டு டபுள் போல்டு உள்ளேயும் வெளியும் டபுள் போல்டு போட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா டைட் ஆகிடும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகிற மாதிரி இருக்கும். எதையுமே மேக்ஸிமம் நிறைய கட் பண்ணல. ஏன்னா நிறைய விஷயம் வந்து சொல்லணும். நிறைய டீசல் புல்லட்டு வச்சுருக்கவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்குது, இந்த வீடியோவில் இருக்குது, அப்பப்போ சொல்லியிருக்காங்கங்க. அதனால் இதை நிறைய கட் பண்ணல. இது மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டீசல் புல்லட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைட்லேயும் ஒரு நட்டு இருக்குது. இன்னர்லேயும் ஒரு நட்டு இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்து இப்போ இந்த சைடு நம்ம டைட் பண்ண அது வந்து கீழே கரெக்டாக அந்த ஸ்டேயில் வந்து உட்காந்துடுது. போல்டு சுகுராக இருக்குது. அதனால் அந்த சைடு இதுவே போட தேவையில்ல. சாவி போடாமல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் இந்த ரோப்பு விட போகிறோம். இந்த ரோப் எங்கே போகுதுன்னா ஹேண்டிலுக்கு போகுது. ஹேண்டிலில் வந்து ஒரு இது வச்சுருக்கேன். டீகம்ப்ரஸருக்கான லிவர் வந்து ஹேண்டிலில் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம செல்ஃபு வந்து டிராஃபிக்கில் வந்து வண்டி ஆஃப் ஆகி செல்ஃப் போட போகிறோன்னா நம்ம அந்த டைம் வந்து கீழே தடவிங்க இருந்து அதை டீகம்ப்ரஸரை தூக்கி விட்டுட்டு செல்ஃப் போட மாட்டோம். ஆனால் அந்தமாதிரி டைம்லாம் நம்ம வந்து வண்டி வந்து டீகம்ப்ரஸர் போடாமல் நம்ம செல்ஃப் அடித்தோன்னா பேட்டரியோட லைஃப் குறையும். அதுக்காக தான் வந்து நம்ம டக்குன்னு ஒரு செகண்ட் மேலே லிவர் இருக்குங்களா, டக்குன்னு லிவரை போட்டு டக்குன்னு செல்ஃப் போடுவேன். எந்த டிராஃபிக்காக இருந்தாலும் இல்லை எப்போயா இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே லிவர் போட்டு தான் போடுவேன். அதுவுமே வந்து காலை டைமில் ஃபஸ்ட்டு காலைல ஸ்டார்ட் பண்ணுறது கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா பேட்டரியோடைய லைஃப்க்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரோப்பு வந்து இந்த வழியாக எடுத்து விட்டுட்டேன். இந்த ரோப்பு வந்து ஒரு 1.5 வருஷமாக இருக்குது. இதை வந்து ஒரு 2, 3 டைம் கழட்டி போட்டிருக்கேன். அதனால் அந்த ரோப்பில் வர அந்த கம்பிங்கெலாம் வந்து பல்ல இழிச்சிக்கிச்சு. ஒரு மாதிரி சிலிப்பின்னு இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோப் வந்து நாளடைவில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த கேபிள் உள்ளே போயிட்டு வர முடியாத ஒரு தன்மையாக ஆகிடும். கொஞ்ச நாள் ஆக அதுமாதிரி ஆகும். இல்லை ஸ்டார்டிங்கில் கூட அந்தமாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்டக் ஆகும். ஃப்ரீயாக வராது. அதுக்காக வந்து அந்த ரோப்பு வந்து டீகம்ப்ரஸர் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி உதையும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டீகம்ப்ரஸரை ஒரு தள்ளி விடுறதுக்கு பின்னாடி இருந்து ஒரு தள்ளி விடுற ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்ப்ரிங் போட்டிருக்கு. இது வந்து இந்த டீகம்ப்ரஸருக்கு சோக் லிவர் வந்து ஹேண்டிலில் வைக்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் ஐ பட்டனில் தரேன். இப்போ தரேன். மேலே இருக்கும் பார்த்துக்கோங்க. வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அது நீங்கள் மேக்ஸிமம் செல்ஃப் வச்சுருக்கீங்கன்னா டீகம்ப்ரஸர் போட்டு செல்ஃப் போட்டிங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம டீகம்ப்ரஸருக்கு கீழே கையை விட்டு போடுறதுக்கு கொஞ்சம் பால் மாறுவோம். அதனால் லிவர் வைக்கிறது உங்களுடைய பேட்டரிக்கு நல்லது, செல்ஃப் வச்சுருக்கவங்களுக்கு. செல்ஃப் இல்லாதவங்க ஆஸ் யூசுவல் நீங்கள் போட்டு தான் வண்டியை ஓரங்கட்டி போட்டு தான் கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணி போவீங்க. அது பிரச்சனை இல்லை. செல்ஃப் இருக்கிற டீசல் புல்லட்டுக்கு டீகம்ப்ரஸர் லிவர் ஹேண்டில் இருக்குது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து லிவரை வந்து ஹேண்டிலில் இருக்க டீகம்ப்ரஸர் லிவரை வந்து இப்போ நான் வந்து அதை அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா மேலே போகுது. இந்த பர்பஸுக்காக தான் இதில் ஒரு ஹோல்ஸ் போடப்பட்டது. அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ரோப்பு இந்தாண்ட பக்கம் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் அந்த டீகம்ப்ரஸர் லிவரு நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம டீகம்ப்ரஸரை லாக் பண்ண போகிறோம். இது கீழே விழுந்தால் மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ டீகம்ப்ரஸர் அப்பில் இருக்குது. இந்த டைம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். வண்டி செல்ஃப் போட்டாலும் சரி, கிக் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் வருது. வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ டீகம்ப்ரஸரை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ராடு மேலே போயிடுச்சு. இப்போ வந்து டீகம்ப்ரஸர் விழுற ஸ்டேஜில் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ செல்ஃப் போட்டோன்னே வண்டி ஸ்டார்ட் ஆகி டீகம்ப்ரஸர் விழுந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நான் அதை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.